இப்ப சொல்லுவாங்க. Welcome, Mama. Hi, Nanasma. பொறுங்கம்மா, பொறுங்கம்மா. கதைக்கிற விலங்கு இல்லைம்மா, பொறுங்க. மாமா ஒன்றும் கேட்குது இல்லை மாமா. ஓகே ஓகே. I can't say hello to my son. Okay. வெயிட் பண்ணுங்க. மாமா வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு மாமா சொல்லுவார். எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஓகே. Can't hear you. இப்ப கேக்குதா? இப்ப Can நீங்க you hear கதைக்கிறது me? கேட்குது மாமா. கதைக்கிறது கேட்குது. நிதர்சனோட வீடியோ அந்த ப்ளே பண்ணைக்குள்ள அது ஒரு அந்த மிக்கி இல்ல மவுஸ் இல்ல மட்டும் இல்ல இல்ல கேட்குது. இல்ல இல்ல நான் இப்ப திருப்பி ஆன் பண்ணி நான் மொபைலுக்குள்ளால தான் வாரேன். காரணம் என்னென்றால் அது திருப்பி எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணணும், டைம் போயிடும். இப்ப எந்த குரல் கேக்குதான் உங்களுக்கு? ஓ மாமா வழிவா கேட்குது. சரி, அப்ப இப்படியே கேரி பண்ணுவோம். என்றால் நிதர்சனா, கேன் யூ ஹியர் மீ நவ்? ஆமாமா இப்ப வடிவா கேக்குது. சரி, ஓகே, நன்றி. எவ்வளவு நேரம் இருக்கு நிதர்சனாக்கு எண்ணம்? நாங்க முண்டைக்கு நாங்கள் ஸ்டக் ஆயிட்டோம். வெளியில விடுறது வந்து அப்புறம் டிராஃபிக்ல ஸ்டக் ஆயிட்டோம். அப்ப அட்டன் பண்ண முடியாது டான்ஸ் கிளாஸ். சரி, இருந்தாலும் நான் இப்ப 5 மினிட்ஸ்ல நிதர்சனா ரிலீஸ் பண்ணலாம். ஓகே சரி, ஓகே நிதர்சனா, are you ready to watch your video? எஸ் எஸ் Yes. Okay. Sorry, அப்போ the sound system பிழைச்சு போச்சு. இப்ப சரி. ஓகே Right. Okay. Right. WhatsApp is opening now. ஐம் சாரி. நிதர்சனா பார்த்துட்டு I will come to Magisha. Okay, Magisha? எஸ் Okay. Oh, Mama. Okay. நன்றி. டைமுக்கு வந்து 12 மணில இருந்து போராட்டம். இப்பதான் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சோம் என்ன பிரச்சனை என்று. இனி தடை இல்லாமல் போகலாம். ஓகே Right. Sudat OVP Club. இது நிதர்சனாடைய டாபிக் 13 or 14. அனைவருக்கும் வணக்கம். நான் Yes. சிங்கம். ஒரு விளையாட்டு பாப்பா கிளப் level 1 topic 12. I mean, 1 second. Something playing. Okay, the WhatsApp gone. 1 second. என்ன நடக்குது இங்க?
Okay. அனைவருக்கும் வணக்கம். நான் நினைச்சது சிங்கம். ஒரு விளையாட்டு பாப்பா கிளப் level 1 topic 12. I mean, ஒரு விளையாட்டு பாப்பா club level 2 topic 12. My overview number is 32. World Soil Day is 5th of November. உலக நாள் தினம் டிசம்பர் 8ஆம் தேதி. 5 தேதி. 5 teams in the college. குலத்தியா குணான் 5 போட்டுகள். கல்லூரியில் காணும் 5 போட்டுகள். Pencil case, pencil petty, desk, messy. Pencil desk means messy. Chair, நாற்காலி. Computer, கணினி. Whiteboard, விளைபலகை. 5 in the sky. வானத்தில் காணும் 5 பொட்டுக்கள். வானத்தில் காணும் பொருட்கள். 5 பொருட்கள். Sun, சூரியன். Moon, நிலா. கத்திரிக்காய். சந்திரன் and நிலா means moon. Sky, நட்சத்திரம். Star means நட்சத்திரம். நட்சத்திரம் means star. Airplane, விமானம். Bird, பறவை. Write in Tamil. Penna, paper. Kakitan, book. Putakam, bag. Pipe, umbrella. Kutai, water bottle. Tinai பாட்டல். தண்ணீர் பாட்டல். Lunch box. மத்திய உணவா பெட்டி. காக்கு ஓட்டு காட்டலை. தாக்கத்தாலே திருத்ததாம். ஆக்கும் இங்கு தேத்தையே. வாந்த நோக்கி செல்வதே. வீடு நோக்கி சென்றதே. ஆக்கு சரிய ஜாடியில் கொஞ்ச தண்ணி இதுதான். இடை பவதம். இடமல் பூனதாம். சரியா காக்கலை. புரிகை கொண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் Okay. பாட்டு கஷ்டமா இருந்ததோ நிதர்சனாக்கு? Song is very hard. Song is so hard. ஓகே, ஏன் அம்மா இத கதையா சொல்லக்கூடாது பிள்ளைக்கு? இது தெரிஞ்ச கதை தானே. அவருக்கு தெரியும் எனக்கு. Can you tell that story? அப்ப அது The crow is very thirsty. That the crow needs the water because there is a water. It's in the pot because it's low. Then the crow will take the little stone until the water comes grow up and the top of the pond. Now the crow is about to drink the water in the top. பாத்தீங்களா? You know the story. பாட்டுன்றது சொல்லுங்க. ஆமாமா, அவங்க ஸ்டோரி தெரியும். அந்த பாட்டு பாட கொஞ்சம் கஷ்டப்பட்டா. சரி, அது பரவாயில்ல. அது அப்ப நான் அப்படித்தான் யோசிச்சேன், என்ன செய்யணும் பாப்பம் வந்துட்டு. தெரிஞ்ச கதை. சரி, பாட்டா பாடுறது அந்த வேர்டிங்ஸ் கஷ்டம். இப்ப நிதர்சனா, can you tell this story in Tamil? Kakam? You can try. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. காகம். Kakam? என்ன காகத்துக்கு என்ன வந்துட்டு?
thirsty in Tamil. தாகம். Dagam. Ah. Dagam kakam. Yeah, then தாகம். Fly away. எனக்கு வெட்டுக்கற. இப்ப இது என்ன செஞ்சுட்டு இருக்கு? வெட்டு. வீட்டுக்கு போயிட்டு தண்ணி. தண்ணி எங்க இருந்து தண்ணி? Yeah, ஆமா தண்ணி இருந்தது. தண்ணி என்னத்துக்கு தண்ணி? இருக்கிறது. Water. Yeah. தண்ணி இருக்க போட்டிருக்க தமிழ். பொட்டுக்கு தமிழ் பானை. ஓ போல. பாலையோ புல்லை. தண்ணி கொட்டுற. இப்ப இது என்ன செஞ்சுட்டு காகம்? Stone. Yeah, Stone grow. தண்ணி grow up. yeah, ஸ்டோனுக்கு தமிழ் கற்கள். கக்கல் இன்னைக்கு தண்ணி இருக்க. தண்ணிக்குள்ள வெள்ளை போட்டுது. போட்டுட்டு. அப்ப தண்ணி என்ன செஞ்சுட்டு? தண்ணி இருக்கு. grow up. மேல வந்துட்டு. மேல பட்டுட்டு. தண்ணி மேல பட்டுட்டு. Then காக்கம் drinks the water. ரிங்கிக்கு தமிழ் குடிக்கிட்ட. தண்ணி குடிக்கிற தண்ணி. கெட்டிகார். இதுதான் இந்த சாங். அத இந்த poet lyrics typeல வந்து somebody written என்ன. ஓகே, வெல் டன் நிதர்சனா. அண்ட் ஆல்சோ நன்றி. இப்ப அடுத்த முறை ஸ்கைல தெரிகிற திங்ஸ் என்று சொல்லிக்கல நீங்க இரவு நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம். மூன் இருக்குது, சன் இருக்குது. இப்ப நீங்க ஸ்கைக்கு தமிழ் சொல்ல இல்ல. வாட் இஸ் த தமிழ் ஃபார் ஸ்கை? ஸ்கைக்கு தமிழம்மா? ஸ்கைக்கு தமிழ் வானம். பாடம். நீங்க அது சொல்லக்கு முன்னா நட்சத்திரத்துக்கு ஸ்டாருக்கு போயிட்டீங்க. So you know it. So you can see the things in the night. நட்சத்திரம், stars, sun, moon, clouds எல்லாமே தெரியும் உங்களுக்கு. And the flights தெரியும் என்ன. So same time நீங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் சொன்ன நீங்க என்னன்னு சொன்ன நீங்க what are the things you written on the second line? The college. What thing? College things. அப்ப நீங்க book you can show a book. You can show a book and say book இது புத்தகம். And the bag, this is bag. You can show the things as well. When you do that you learn better. Okay. அப்ப வீடியோ செய்யல அப்படி செய்யுங்க அடுத்த முறைகள்ல எல்லாரும். Next time you have to and say. ஏதாவது நாங்கள் பாவிக்கிற திங்ஸ் தானே. அப்ப அந்த பிள்ளைக்கு நிதர்சனாக்கும் எல்லாருக்கும் மகிஷா அண்ட் பவன் யாதுரா எல்லாருக்கும் அப்ப இதுதான் அந்த சாமான். அப்ப அந்த பொருட்களை காட்டி அன்னைக்குள்ள நினைவுல வலுசுவமாகப்படும். அப்ப அடுத்த முறை டாபிக் தரைக்குள்ள தனி எழுத்து மாதிரி செய்யாம அது ப்ராக்டிக்கலாவும் பிளான் பண்ணி செய்யுங்க. ஒவ்வொரு அம்மாக்களும் பிள்ளையோட சேர்ந்து பிளான் பண்ணி அதை என்ன திருப்பியும் சொல்றேன், இது தமிழ் ஸ்கூல் மாதிரி செய்யக்கூடாது. இது வந்து எங்களுக்கு லைவ்லியாக எங்களோட லைஃபுக்கு இந்த மொழி வந்து பைலிங்குவலா பிரயோசனப்படணும்ன்றதான் முக்கியம். அது பிடிச்சிருவீங்க அந்த பாயிண்ட் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிதர்சனா. வெல் டன். So keep going. Expected our topic 13 soon, today or tomorrow. Okay? Okay. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் மாமா. Bye. யாதுரா ஓகேயா நீங்க? வணக்கம் மாமா. வணக்கம். நன்றி. மகிழ்ச்சி. அன்றைக்கு வீடியோ பார்த்ததை பற்றி ஒண்ணும் போட இல்ல, குரூப்ல போட்டிருந்தான் நிதர்சனோட வீடியோ. நல்ல சந்தோஷம். அவ அத கேட்க நீங்க சொல்லிட்டு அந்த வீடியோல போய் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அனுப்பி விடுறேன்னு அப்ப தெரியும். அது எண்டில சொல்லியிருப்பேன். முதல்ல அது நான் லண்டன் தமிழ் ரேடியோக்கு லிங்க் பண்ண மறந்து போனேன். லைவ் இங்க ரேடியோல கார் ரேடியோல தான் லைவ்ல போனது. ஆனா அது பிறகு ரிப்பீட்ல வரும். ஆனா உங்கள்ட்ட பதிவு இருக்கு தானே இப்ப லைவ்ல போனது பதிவு இருக்குது. நான் லைவா போய் கொண்டிருக்கேன், போன்ல ரெக்கார்ட் பண்ணா நீங்களும் அனுப்பினது இருக்குது. அவ ஜூட்டோட அம்மா அனுப்பிடுவா அந்த கிளிப். நான் உங்களை ஒரு அந்த எஃப்எம் குரூப்ல உங்களை போட்டுட்டேன். அதுலயும் பார்த்தேன். சரி. அது பிறகு அதுல வருமே நீ இந்த பதிவுகள் அதுல வரும். லைவாவும் கேட்க பாரு. இந்த வியாழக்கிழமை ஒன்று நான் செஞ்சு அனுப்பி விடுறேன். சரி, மற்ற நாள்லையும் கேளுங்க. அதுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் ரேடியோ 24 hours. நன்றி வணக்கம். ரைட் யாதுரா, நீங்க ஓகே தானே? ஸ்கூல் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு தான். எப்போ ஹாலிடே? அம்மாக்கு தான் தெரியும். Next week.
நோ 2 வீக்ஸ் இருக்கும். இப்பதான் 7th டுடே, நாளைக்கு 8th, பிறகு 16th, no 15th என்னது எனக்கு மண்டே. 1 more week இருக்குது ஸ்கூலுக்கு. 1 more வீக்குக்கு பிறகு உங்களுக்கு ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணுது. ஆ எங்க போறீங்க ஹாலிடேக்கு? சிறுங்காக்கு ஃபான்ஸ். அது என்ன இப்ப டிசைட் பண்ண, இப்ப டிக்கெட் வாங்கி இருக்கணும் எங்க போறதுன்னு. சரி, எனிவே குட் லக். அப்ப இன்னைக்கு நீங்க வாட்ச் பண்ணி எல்லாரையும் வாழ்த்த வேணும், சரியா? ஓகே, இப்ப நிதர்சனா பார்த்துட்டேன். மகிஷா, நீங்க ரெடியா? உற்சாக வணக்கம் மகிஷா. மாமா வணக்கம் ஜோதி. வணக்கம் மாமா. வணக்கம். அப்ப உங்களோட வீடியோ பாப்போமா? ஓ மாமா. ஓகே, சரி, எங்க பாப்போம். மகிஷாட டாபிக் 12 பார்க்க போறோம். ஓகே, இதுதான் தலைப்பு. லெவல் 1 தலைப்பு வந்து எப்படி வரும்னு சொன்னா, ஆம், அன்றைக்கு 6 மாசம் லாஸ்ட் வீக் பார்த்தோம். நெக்ஸ்ட் 6 months வந்து இன்றைக்கு பார்க்கிறோம். ஆடி பள்ளி விடுமுறை, ஆவணி சுற்றுலா, புரட்டாசி பள்ளி ஆரம்பம், ஐப்பசி குளிர் தொடங்கும், கார்த்திகை தீபம் ஏற்றுவோம், மார்கழி நட்டார் பண்டிகை. மற்றது இதே ஷோர்ட் ஸ்டோரி தான் பாட்டு. மகிஷா வந்து இப்ப அந்த ஸ்டோரி எங்களுக்கு சொல்லுவா. தாகம் ஒன்று காட்டிலே தாகத்தாலே தவித்ததாம், அங்கும் இங்கும் தேடியே வீடு நோக்கி சென்றதாம், அங்கு சிறிய ஜாடியில் கொஞ்சம் தண்ணீர் இருந்ததாம், எட்டி எட்டி பார்த்ததாம், எட்டாமல் போனதாம், சிறிய சிறிய கற்களை பொறுக்கி கொண்டு போட்டதாம், தண்ணீர் மேலே வந்ததாம், தாகம் தீர குடித்ததாம், நம்பிக்கையுடன் காத்தா தான் சந்தோஷமாய் பறந்ததாம். சரியா? இந்த பாட்டு தான் இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் டாபிக்கா இருக்குது. அப்போ மகிஷா எப்படி வீடியோ செய்திருக்கான்னு பார்ப்போம். ஓ மாமா. ஓகே, லெட்ஸ் see. மகிஷா. நான் மகிஷா. Sudo OPP level 1 topic 12. My OPP 32. சத்தமா வாசிங்கள். ஆடி ஆதி பள்ளி களி விடுமுறை புடம் விடுமுறை புரை ஆவணி சுற்றுலா சுற்றுலா லா புரட்டாசி புரட்டாசி பள்ளி பள்ளி ஆரம்பம் ஆரம்பம் ஐப்பசி ஐப்பசி குளிர் குளிர் தொடங்கும் தொடங்கும் கார்த்திகை கார்த்திகை தீபம் தீபம் ஏற்றுவோம் ஏற்றுவோம் மார்கழி மார்கழி ஹலி நத்தார் நத்தா பண்டிகை. பண்டிகை. ஓகே, ஆடி மீனிங் ஜூலை ஜூலை, ஆவணி மீனிங் ஆகஸ்ட் புரட்டாசி மீனிங் செப்டம்பர் ஐப்பசி மீனிங் அக்டோபர் கார்த்திகை மீனிங் நவம்பர் மார்கழி மீனிங் டிசம்பர் டிசம்பர். சிறுவர் பாடல் பாடல் ஹம் கஹம் கஹம் அம்மாவுடன் சேர்ந்து பாடுங்கள். பாடுங்கள். காகம் ஒன்று காட்டிலே தாகத்தாலே தவித்ததாம், தாகத்தாலே தவித்ததாம், அங்கும் இங்கும் தேடியே வீடு நோக்கி சென்றதாம், வீடு நோக்கி வீடு நோக்கி சென்றதாம், சென்றதாம். அங்கு சிறிய ஜாடியில் ஜாடியில் கொஞ்சம் தண்ணீர் இருந்ததாம், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் இருந்ததாம், இருந்ததாம். எட்டி எட்டி பார்த்ததாம், எட்டி எட்டி பார்த்ததாம், எட்டாமல் போனதாம், எட்டாமல் போனதாம். சிறிய சிறிய கற்களை முடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப மகிஷாக்கு பாட்டு இல்ல மாமா, விளங்குச்சா? முடியல மாமா, ஃபுல்லா படிச்சுதான் முடிக்கிறா. இந்த வீடியோ வந்து மேலே திருப்பி வந்ததா? அங்கால இருக்கு மாமா.
இன்னொரு வீடியோவா? இல்ல இதுலயே மிச்சம் இருக்கு மாமா. இங்க பாருங்க, நான் எண்டுக்கு மாறும் திருப்பி. எண்டுல இருந்து திருப்பி ஒரு கப்பை பண்ணுவோம். போட்டதாம் போட்டதாம் தண்ணீர் மேலே வந்ததாம் ஓகே ஓகே. தாகம் தீர குடித்ததாம் குடித்ததாம் நம்பிக்கை உடைய காக்காதான் சந்தோஷமாய் பறந்ததாம். நன்றி வணக்கம். ஓகே ஓகே ஓகே. அது குயிக்காக அது வீடியோ ரிவைண்ட் போயிட்டுது. சரி மஹிஷா, what is the story? We know the story of this poem. Crow. சொல்லுங்க மாமா, சொல்லுங்க இந்த. Yeah, can you tell us in English first? Yeah, இங்கிலீஷ்ல சொல்லுங்க இந்த ஸ்டோரியை. சொல்லுங்க. One day the crow. the crow. உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. One day the crow has a dusty. சொல்லுங்க. ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. மறந்துட்டுதா? இல்ல மாமா, அவ சொல்லுவான், நான் சைன் காட்டுறேன், நான் சொல்லக்கூடாது. நீங்க வேற எதுலயும் கன்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. லீவ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அண்ட் டெல் தி ஸ்டோரி. அதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, அதை ஆஃப் பண்ணுங்க. எல்லாம் நிப்பாட்டிட்டு others are waiting as well. Off the light. That's one. On the switch. அங்க இதுல சுவிட்ச்ல ஆஃப் பண்ணுங்க. அவன் ஒரு வந்து அப்படி ஆஃப் பண்ணி விளையாடுற சுவிட்ச் ஒன்றை போட்டுட்டு மாமா. அவ ரெண்டு வேலை ஒரே நேரத்துல செய்யறதாலதான் கன்சன்ட்ரேஷன் வந்து போறது வேற எங்கேயாவது. ஓகே, இப்ப சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க மாமாங்க, சொல்லுங்க மாமாங்க, சொல்லுங்க. அச்சாப்ல சொல்லுங்க. அச்சா குட்டியല്ലോ அம்மோட தங்கமല്ലോ அம்மா கிஃப்ட் பண்ணி தருவா சொன்னா ஸ்டோரி. யூ நோ த க்ரோ? No. thirsty crow. ஓகே, அப்ப சரி, பிரச்சனை இல்ல. ஆனா அம்மாக்கு தெரியும் நான் அவன் விளங்கிட்டுதுன்னு சொல்லி. ஓ மாமா. ஓகே, சும்மா ஒரு போட்டுக்குள்ள கல்லெல்லாம் போட்டு அப்படி ஆக்சன் எல்லாம் போட்டு செய்து காட்டி விளையாடி கொண்டு இருந்த இதை பாட்டு முடிய விட்டு. சரி, அடுத்த கிழமை சொல்லட்டும். அது வரைக்கும் மாமா நம்ப மாட்டேன். சரியா? இப்ப சொல்ல போறோம் மாமா, சொல்லுங்க. you have to be quick, others are waiting there. அப்ப குயிக்கா சொல்லணும், டைம் காணாது மாமா. அது One day crow is very thirsty. Next. Crow search the water. Search the water. Finally they find the water in the jar. It is little bit. Crow cannot reach the water. Crow get the idea. Crow என்ன செய்தது? Crow pick some pebbles and drop the pebbles into the water. Water grow. Water is grow. Coming up. It's coming up. After the crow drink the water happily and they flew away. Yeah. Anyway, well done. Story done. சரி, ஓகே. சரி, வாழ்த்துக்கள் மகிஷா, குட் ஒர்க். நன்றி வணக்கம். So ready for next topic. Okay, நன்றி வணக்கம் மாமா. நன்றி வணக்கம். மகிஷாவை தொடர்ந்து ஜஹீதன் ரெடியா இருக்கிறீங்களா? ஜஹீதன், வணக்கம் ஜஹீதன். வணக்கம். கம் க்ளோசர் டு லேப்டாப். வணக்கம். சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா ஜஹீதன்? இல்லன்னு சொல்லுங்க, சாப்பிட லைப்ரரி போட்டு. சரி, அம்மாவை காப்பாத்த பாக்குறார். ஓகே ஜஹீதன், have you done the topic? என்ன செய்த நீங்க? என்ன டாபிக் பேர்? அமீஷ். என்ன செய்த நீங்க? அதுல என்ன சொன்ன நீங்க? சொல்லுங்க. தமிழ் என்ன? படிக்க போறீங்களோ? சரி, ஓகே, நான் ப்ளே பண்றேன்னா. OBP Club level 1 toilet 12. என்னது?
சத்தமாக சத்தமாக வாசியுங்கள். வாசியுங்கள். ஆடி ஆடி பள்ளி பள்ளி விடுமுறை. விடுமுறை. ஆவணி ஆவணி சுற்றுலா. சுற்றுலா. புரட்டாதி புரட்டாசி புரட்டாசி பள்ளி ஆரம்பம். ஆரம்பம். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றது என்ன ஐயா? ஐப்பசி ஐப்பசி குளி குளி. கோல்ட் விண்டர் ஸ்டார்ட் அண்ட் ஐப்பசி ஐப்பசி அக்டோபர். அக்டோபர். கார்த்திகை கார்த்திகை. Jahida OBP Club level 1 to 12. அடுத்த இரண்டாவது வீடியோ என்ன மார்கழி மகளி. டிசம்பர். மற்றது என்னது? மற்றது சிறுவர் வாசிங்க. மற்றது வாசிங். சிறுவர் போயிட். சிறுவர் சிறுவர். பாடல் காகம் காகம். கதை கதை. அம்மாவுடன் சேர்ந்து பாடுங்கள். பாருங்கள். அது இல்ல எழுத பாருங்க வாசிங்க. காகம் ஒன்று காட்டிலே. கீழே கீழே பாருங்க தொடங்க. காகம் காகம் ஒன்று காட்டிலே. தாகத்தால் தவித்ததான் thirsty. தாகத்தால் தவித்ததான் அங்குமிங்கும் தேடியே வீடு நோக்கி சென்றதாம். அங்கு சிறிய ஜாடியில் ஆடை ஜாடியில் கொஞ்சம் தண்ணீர் இருந்ததாம். கொஞ்சம் 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 தண்ணீர் கொஞ்சம் லிட்டில் வாட்டர். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் மேலையா கொஞ்சம் தண்ணீர் இருந்ததாம். எட்டி பார்த்ததாம். எட்டாமல் போனதாம். சிறிய கற்களை பொறுக்கி கொண்டு போட்டதாம். தண்ணீர் எங்க இருக்கு? தண்ணீர் மேலே. சிறுவர் போயிட். சிறுவர் பாடல் காகம் கதை. சந்தோஷமாய் பறந்ததாம். ஹாப்பி சந்தோஷம். ஹாப்பி. இன்றைக்கு எனக்கு வாட்ஸ்அப் சரியா பிளே பண்றது, ஆனாலும் சாங் ஃபுல்லா வந்துட்டுது. ஜஹீதனுக்கு இந்த கதை தெரியுமா? ஸ்டோரி இன் இங்கிலீஷ் தெரியுமா ஐயா? தெரியுமா கதை? இந்த அப்படி தெரிஞ்சிருக்காட்டி நீங்கள் யூடியூப்ல போய் இந்த டாபிக்க டைப் பண்ணுங்க. அது தமிழ்லயும் சிலவள வரும், இங்கிலீஷ்லயும் வரும். அப்ப திருப்பி இன்னும் கொஞ்சம் ஜஹீதன் இன்னும் கொஞ்சம் தான் லேர்ன் பண்ணத இன்னும் மேக் ஷுர் பண்ணுவேன். அப்ப அவங்களுக்கு கூட விளக்கமாக இருக்கு. ஃப்ரீயான டைம்ல அப்படி ட்ரை பண்ண. சரி சரி ஓகே ஓகே. வாழ்த்துக்கள். ஹாப்பியா ஜஹீதன்? ஆர் யூ ஹாப்பி? எஸ். ஓகே, தேங்க்யூ. சோ அப்ப நாங்க இன்னைக்கு ஈவினிங் வீல் பிஎம்பில மீட் பண்ணுவோம். ஓகே, நன்றி வணக்கம் ஜஹீதன். நன்றி வணக்கம். ஜஹீதனை பார்த்தோம். பவனுக்கு என்ன ஆச்சு? ஃபீவர் மாமா. எங்க என்ன நடந்தது? எங்க இருந்து எடுத்த ஒரு ஃபீவர்? எங்க பாப்பம் பவன். ஓகே ஓகே ஓகே. அப்ப நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன அவற்ற புக்ஸ்ல இருந்து அவருக்கு செய்யுங்க. ஆனா அந்த லாஸ்ட் மினிட்ல போய் வெள்ளி சனியில போய் நிறுத்த கூடாது. பிள்ளைக்கு அப்புறம் அவதியா இருக்கும். ஒரு திங்கள் செவ்வாய் அவர் கூலா இருக்கேட்ல டக்குன்னு சொல்லி கொடுத்து அதை செய்யுங்க. என்ன வாழ்த்துக்கள். ஓகே பவன், கெட் வெல் சூன். ஓகே, தேங்க்யூ மாமா. சரி சரி, மிக்க நன்றி. இந்த கனவே 2 காலையில மெட்ராக் ஆக்கத்தை நான் பிளே பண்றேன். சில அறிவிக்கலாக ஆதித்தன் அம்மா ஆதித்தன் மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கார், வர மாட்டேன். மற்றாக்கள் என்ன நடந்தது தெரியல. ஸோ வி வில் பிளே தேர் வீடியோஸ். அதுக்குள்ள வந்துச்சு நம்மட கலைப்பம். ஓகே, ஸோ மகிஷா சொல்லணும், மற்றாக்கள் அண்ணா அக்காக்கள் ஜாயின் பண்ணினா ப்ளீஸ் இன்ஃபார்ம் அஸ். ஓகே. சரி.
ஓகே அஸ்வத். அதுக்கு முன்னம் கீரன் மறந்து போனாரா? The video can't be played. ஓகே what happened கீரன்? திருப்பி அனுப்புங்க. சங்கீதன் பார்த்துட்டம். சத்தமாக வாசியுங்கள். ஆடி பழி விடுமுறை அவனி சுற்றுலா புரட்டாசி பழி ஆரம்பம் ஐப்பசி குளிர் தொடங்கும் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் மார்கழி நத்தர் பாண்டிகை சிறுவர் பாடல் காக்கம் கதை அம்மாவுடன் சேர்ந்து பாடுங்கள். காக்கம் ஒன்று காட்டிலே தாக்கத்தாலே தவித்ததாம் அங்குமிங்கும் தேடியே வீடு நோக்கி சென்றதாம். அங்கு சிறிய ஜாடியில் கொஞ்சம் தண்ணீர். சத்தமாக வாசியுங்கள். ஆடி பழி விடுமுறை 5 பதிகள் எழுதுங்கள். பாடசாலை கல்லூரியில் காணும் 5 பொருட்கள். புத்தகம், பென், ரப்பர். 5 பதிகள் எழுதுங்கள். பாடசாலை கல்லூரியில் காணும் 5 பொருட்கள். புத்தகம், பென். தமிழில் எழுதி படியுங்கள். லேன் பாதை, ரோட் சாலை, மோட்டோவே நெடுச்சாலை, டிராபிக் லைட்ஸ் போக்குவரத்து விலங்குகள், பெடஸ்ட்ரியன் கிராசிங், பாதசாரி கடத்தல். ரைட், அவ்வளவு பேரு தான் இருக்கீங்களா? ஓ திஷான் இருந்தாரே. ஓ இது திஷான். ஓகே ஆத்விக் திஷான் 2 பேருமே ஒன்றும் எழுத இல்லை, ஆட்களையும் காண இல்லை. அனைவருக்கும் வணக்கம். எந்த பேர் திஷான். Level 3 OP 53 Lane பாதை, road மீதி, motorway நடுச்சாலை, traffic light பூங்கவரத்து. சரி, மெதுது crossing மண் விளையாடுவர் எனக்கு பிடிக்கும். I like to play with sand. வெள்ளை மண் என்ன பிடிக்கும். I like white sand. மண்ணில் தாவரம் வளரும். A plant grows in the soil. மண் நீர் சேர்ந்து வைக்கும். The soil will be watered. காகம் ஒன்று காத்திலே தாளித்தகம் அங்குமிங்கும் தேடிய வீடு நோக்கி சென்றான். அங்க சிறிய யாருடன் கொஞ்சம் தண்ணீர் இருந்ததாம். எட்டி பார்த்ததாம். எட்டாமல் போத்ததாம். நன்றி, வணக்கம். சரி, சந்தோஷமாய் தண்ணீர் குடித்ததாம். சரி, திஷான் ஏன் சொல்லவும் இல்லை, வரவும் இல்லை. ஓகே, ஆத்விக் என்ன முடிஞ்சதுக்கு பிறகு வந்திருக்கிறீங்க. ஷோ முடிஞ்சான்னு பார்க்க வந்தீங்களா?
ஆர்திக் 12:45க்கா நீங்க ஜாயின் பண்ற டைம்? உங்களுக்கு 12:15 உட்காந்து நான் மாமா மைக்க ஓன் பண்ணிட்டு கதைக்கலாம் மாமாவோட. முதல்ல வணக்கம் சொல்லுங்க. என்னம்மா? தமிழ் ஸ்கூல் எத்தனை மணிக்கு? நாங்க ஒவ்வொரு நாளும் நீங்க 12:15 நீங்க தானே ஒவ்வொரு சண்டேயும் தமிழ் ஸ்கூலால வந்து டிவி பார்த்து சாப்பிட்டுட்டு வாரீங்க. என்ன லேட்டா? அப்ப ஏன் லேட் இன்னைக்கு? நீங்க நடந்து பஸ்ல வரைக்கும் எல்லாம் ஜாயின் பண்ணுவீங்க முந்தி. சரி, இனி 12:45 இருக்காதா? 12 and 12:15 தானா? சரியா? லேட்டா வர்றதுன்னா மாமாக்கு எழுதுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. P52. My OVP 52 level 3. Soil man. Soil is the upper layer of the earth. Man, Pumian, Malvarakai, Adukku. We use soil for farming. நாங்கள் மண் பயண போற. Our food come from soil. உணவு மண்ணு புரிந்து வரும். Soil is a natural. மண் ஒட்டு கை வளம் the soil is very useful to us. நாங்கள் மண் அவர்கள் கை வணக்கம். என்னது பெயர்? ஹலோ மாமா. ஓ, ஏன் லேட் நீங்க? நானா ஜாயின் பண்ணேன் டான்சிங் கிளாஸ் 12:15 12:45 ஜாயின் பண்ணிட்டேன். 12:15க்கு வருவீங்களா? நான் ஜாயின் பண்ணேன் டான்சிங் கிளாஸ் நானா மாமா. அப்ப 12:15க்கு என்ன டைமுக்கு நீங்க ஜாயின் பண்ணுவீங்க? எங்களோட 12:15க்கு ஜாயின் பண்ணேன் டான்சிங் கிளாஸ். நீங்க 12:45 தானே வந்தீங்க? இப்ப நான் வந்து 12:45. அப்ப 12:45 தான் வருவீங்களா? ஓ, வணக்கம். ரைட், ஓகே. இப்ப கனவிற்கு டைம்களா இருக்குது. ஓகே, கணக்க ரஷ் பண்ணி கணக்கு ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறார்கள் ஓவிபி கிளப்ப கைய விடுங்க. ஏனென்றா இஸ் டூ மச். நாங்க சும்மா பகுதிக்கு செய்யறதுக்கு மாமா இதுல உட்கார்ந்து இருக்கலாது. எல்லாரும் கிளாஸ் வச்சு காசு உழைப்பினா மாமா அதுக்கு வேற இல்லை. உங்ககிட்ட டைமை தரைக்குள்ள நீங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அல்லது வேற டைமை மாத்தி எடுங்க. சேஞ்ச் another time. சரியா? போன எல்லாமே எனக்கு அந்தரமா போயிட்டுது இதே கிழமை. அப்ப எனக்கு எங்க நிக்கிறேன்னு தெரியுது.
மாமா நீங்க எங்களுக்கு டைம் தந்தீங்க மாமா. 1 12:15 அடுத்தது 12:45. அது உண்மை. ஆனா போன முறை 12:45 அஸ்வத்தும் வந்தார். அதே நேரம் நிதர்சனாத அம்மா கேட்டு அவங்களுக்கு மட்டும் 12 கொடுத்தேன் நான் இன்னைக்கு. சரியா? அப்ப நீங்க எல்லாம் வெளியிட்டீங்க 12:15. ஆமாமா நாங்க 12:15 எழுதுனாங்க. ஆதித்தன் நான் மற்றது கிருபான். இப்ப இன்னைக்கு வராத ஆக்களும் எழுதாத ஆக்களும் அஸ்வத்துக்கும் சேர்த்துதான் நான் அதை கேட்கிறேன். நான் என்ன டைம் வேணும் சரியா சொல்லணும் எனக்கு. எனது லைவ் டிவி இல்ல, ஒரு ஜூம் கிளாஸ் பேசாம இருக்கலாம். இது யாரெல்லாம் போய் கொண்டிருக்கேன் அதுல. அதுக்காண்டித்தான் நான் நீங்க டைம் போட்டாங்க. சரி டைம் போடுறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி வாரீங்க, வெல்தான். அதை நான் என்ன சொல்றேன், பொதுவா நான் ஒருவரையும் டார்கெட் பண்ணாம சொல்றேன். சில நேரங்கள்ல அடுக்கி வச்ச மாதிரி கிடக்கு. நான் நினைக்கல நாங்கள் கூட இந்த வயசுலயும் அவ்வளவு கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டோம். பிள்ளைகள் பாவம் சனி ஞாயிறு வீட்டை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், விளையாடணும், வெயில் குளிர் ரெண்டும் பார்க்காம வெளியில போகணும், சோசியலைஸ் பண்ணணும். அதுக்காண்டித்தான் நான் கேட்டு நான் வேற ஒன்றும் இல்ல. சரி நல்லவை நடக்கட்டும், வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அஸ்வத் மாமா நான் வீடியோ பிளே பண்ணிட்டேன், உங்களோட வீடியோ எல்லாம் பிளே பண்ணிட்டேன். பார்க்க போறீங்களோ? பிளே பண்ணிட்டேன் நான். ஐ ஆல்ரெடி பிளேட். இந்த வீடியோல இருக்குது ரெக்கார்டிங், நீங்க பார்க்கலாம். ரெக்கார்ட பார்க்க போறேன். இல்ல நான் போட்டுட்டேன். ஐ பிளேட். நீங்க என்ன பார்க்க போறீங்களா? வாட்ஸ்அப்ல போடுங்க. சரி ஓகே. மற்றாக்கள் மன்னிக்க வேணும். அப்ப அஸ்வத் இந்த வீடியோ திருப்பியும் போடுவோம். இதுல இருந்தா என் மாமாவை காப்பாற்றணும். எல்லாருமா சேர்ந்து ஒரு அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்து நீங்க உங்களோட டைம்களை சரி செய்து மற்றாக்கள் மாதிரி இன்னும் டைம் தான் வச்சாதான் சரி போதாத இனிமேல். ஓகே பாப்போம். பாருங்க அஸ்வத், தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீன்ல? தெரியுதா அஸ்வத்? வாசியுங்கள். ஆடி பழி விடுமுறை, அவனி சுற்றுலா, புரட்டாசி பழி ஆரம்பம், ஐப்பசி குளிர் தொடங்கும், கார்த்திகை தீபம், ஏற்றுவோம், மார்கழி நத்தர் பாண்டிகை, சிறுவர் பாடல், காக்கம் கதை, அம்மாவுடன் சேர்ந்து பாடுங்கள், காக்கம் ஒன்று காட்டிலே தாக்கத்தாலே தவித்ததாம், அங்குமிங்கும் தேடியே வீடு நோக்கி சென்றதாம், அங்கு சிறிய ஜாடியில் கொஞ்சம் தண்ணீர் இருந்ததாம், எட்டி பார்த்ததாம், எட்டாமல் போனதாம், சிறிய சிறிய கற்களை பொறுக்கி கொண்டு போட்டதாம், தண்ணீர் மேலே வந்ததாம், தாக்கம் தீர குடிததாம், நம்பிக்கையுடைய காக்கதான் சந்தோஷமாய் பறந்ததாம். சோ ஒரு டாபிக் செய்துட்டீங்க. 5 பதிகள் எழுதுங்கள். பாடசாலை கல்லூரியில் காணும் 5 பொருட்கள்: புத்தகம், பென், ரப்பர், நோட், பாசை, வானத்தில் ஸ்கை காணும் 5 விட்டயங்கள்: நிலவு, சூரியன், முகில், நட்சத்திரம், வெள்ளி. தமிழில் எழுதுங்கள். பென், பேனா, பேப்பர், காகிதம், புக், புத்தகம், பேக், பை, அம்ரலா, குடை, வாட்டர் பாட்டில், தண்ணீர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், மதிய உணவு பெட்டி. தமிழில் எழுதி படியுங்கள். லேன் பாதை, ரோட் சாலை, மோட்டர்வே நெடுச்சாலை, டிராபிக் லைட்ஸ் போக்குவரத்து விலங்குகள், பெடஸ்ட்ரியன் கிராசிங், பாதசாரி கடத்தல். ஓகே குட் அஸ்வத், நல்லா ரீட் பண்றீங்க, நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். சரி யாராவது Kiran, we can't play your video. What happened? Can you send the video again? Kiran Sagar. Okay. அம்மாக்கள் யாராவது பதில் சொல்லுங்க. லேனுக்கு தமிழ் என்ன? லேன் என்ன? ஒற்றையடி பாதை மாமா, ஒற்றையடி பாதை. ஒற்றையடி பாதையில லேனுக்கு எல்லாம் கார் ஓடும் தானே? ஒற்றையடி பாதையில கார் ஓடாது. லேன் என்று சொன்னா கார் ஓடாது. Yes ma'am.
Okay. Kiran, send the video again. It's not playing. Can you send it? Okay, பாப்பம். இப்ப லேனுக்கு பாதை என்றும் வீதி என்றும் சொன்னவியல். ஆனா ரெண்டும் தவறு. வேறு அம்மாக்கள் பவன் அம்மா மாதிரி வேறு அம்மாக்கள் சொல்லுங்க. லேனுக்கு தமிழ் என்ன? நாங்க ஒழுங்கை என்றுதான் மாமா சொல்றோம் நாங்க ஊர்ல. ஒழுங்கதான் சொல்லலாம். நடைபாதை இல்ல, லேன்ல கார் போகும் என்று சொல்றேன். இல்ல, நடைபாதையில கார் போவாது. மைஷா அம்மா சொன்னது சரி, ஒழுங்கை. நீங்க கனால வெளிநாட்டுக்கு வந்து மறந்துருப்பீங்க. அதுக்கு பிறகு அவென்யூ இருக்கு. அவென்யூ என்ன தமிழ்? குடியிருப்பு மாமா தெரியல. இல்ல, ஒழுங்கைன்னு சின்ன, அவென்யூன்றது சின்ன பாதை. அப்ப ஒழுங்கைக்கு கீழே உள்ள பாதைக்கு என்ன பேர்? சின்ன பாதைக்கு நல்ல பேச்சு தமிழ் ஒன்று வச்சிருக்கலாம். குச்சொழுங்கை. குச்சொழுங்கையா? அது போய் நின்று அங்கால போவாது, மெயின் ரோடுக்குள்ள வேற இல்லாது. குச்சொழுங்கேண்டா டெட் எண்ட் லேன். ஓகே மாமா, இன்றையதான் அது உண்மையில தெரிஞ்சிருக்கு. நன்றி மாமா. குச்சொழுங்கை கேள்விப்பட்டது. சின்ன ஒழுங்கை இல்ல, குச்சொழுங்கை தெரியும். அவனிக்கு மீனிங் குச்சொழுங்கை. அவென்யூ அது நேரடியா வராது, கிட்டத்தட்ட ஒப்பிடலாம். அவென்யூ வந்து இப்ப ஐரோப்பிய மொழியில சொல்லிக்கலாம். அந்த ரோட் முடிஞ்சிருக்கும். சின்ன ஒழுங்கை. அப்ப சின்ன ஒழுங்கை, கை ஒழுங்கை, குச்சொழுங்கை 3 பேரும் பாவிப்போம். அதுக்கு அடுத்தது வந்து லேன்னா ஒழுங்கை. பிறகு அதுக்கு பிறகு ரோடுண்டா அதுக்குத்தான் வீதி. பாதை என்றது எல்லாத்துக்கும் நீங்க சொன்ன ஒற்றையடி பாதை, எல்லா பாதைகளுக்கும் பாதை, எல்லா வழிகளுக்கும் பாதைன்னு சொல்லுவோம். அப்ப ரோடுக்கு வந்துட்டோம். இப்ப மோட்டார் வெஹிக்கு என்ன தமிழ்? பெருந்தெரு, பெருவீதியா? பெருவீதி. பெருவீதி. நெடுஞ்சாலை. நெடுஞ்சாலை என்று வைக்கலாம். அதுக்கு மேல ஒன்று இல்லைன்னு அவ்வளவுதான் அது இருக்கு வந்தது. இப்ப இது சேர்ந்து கற்றுக்கொள்றோம். நாங்கள் புதுசா இல்ல, நாங்கள் பெற்றோர்கள் கற்று மறந்திருப்போம். ஆனாலும் உபயோகத்துல இல்ல எங்களுக்கு. அப்ப நாங்களும் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, சேர்ந்து படிக்கிறோம் என்றதான் ஓவிபி கிளப். இதுல அம்மாக்கெல்லாம் பொறுப்பு, நான் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு தலைப்பை தந்துட்டு தூண்டி கொண்டு இப்படி வந்துதா ஏஜிஎல் என்று வருத்தி கொண்டிருப்பேன். தவிர முழுக்க அது தாய்மொழி தாய்க்குரியதுதான். அப்பாவை தாய்க்குள்ளே அடக்கி தாய் தன்னுடைய வாழ்க்கையை தன் மொழியில் சொல்லிக் கொடுக்கிறது தான் தாய்மொழி. இதுக்கு பள்ளிக்கூடம் நடத்துறதுன்றது விரிவாக இன்னும் மொழியை படிக்கக்கூடிய பிள்ளைகள் பிறகு வளர 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 பள்ளிக்கூடம் போய் படிக்கலாம். அது புத்தகம், படிப்பு, சோதனை என்று இருக்கும். நிறைய அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இது ஓவிபி கிளப் வந்து பள்ளிக்கூடம் அல்ல. இது வந்து எங்கிட்ட ஒரு வாழ்க்கைக்கு சேர்த்து கொள்றது. அது எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையா இருக்கும். பேசுறது போல கற்றுக்கொள்றதுக்கு. மற்ற அப்போது யாருக்கு சொன்ன, நான் நிதர்சனாவுக்கு அந்த பொருட்களை காட்டி, இப்ப மகிஷா, பவன் எல்லாரும் ஒரு தலைப்பு வரைக்குள்ள முடிஞ்சால், இப்ப மரக்கறி 5 மரக்கறியை கொண்டு வச்சு அதை எழுதிட்டு இதை சொல்லி காட்டி எழுதி போட்டு வீடியோலையும் காட்டி கொண்டு வாரு. வீட்டில் உள்ள பொருட்கள் காட்டலாம் ஓடியோட. இப்ப பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டாக அதை கொண்டு வாங்க. உண்மையில எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கட் பண்ணியிருந்தது. நாங்கள் ஒரு வெளியால ஸ்டூடியோ போட்டோம்னா ஒரு வீட்டு அமைப்பு முறையில தான் ஸ்டூடியோ இருக்கும். அந்த ஸ்டூடியோக்கு பிள்ளைகள் வந்தோ அல்லது அப்ப ஸ்கைப் இருந்தது, ஜூம் காலத்துக்கு முன்னர் காலம். ஸ்கைப்ல வந்து பிள்ளைகள் வந்து நாங்கள் அந்த பொருட்களை குசினி, வீடு, அறை, கட்டில், இரும்பு, அலமாரி, அண்ணல், இது போன்ற இது படி, நிலம், எல்லாத்தையுமே இயல்பு மற்ற சமையல் பாத்திரங்கள் அப்படி ஒரு முறையை கொண்டு வரணும் என்று எங்களுக்கு தான் ஸ்டூடியோ வீட்டு அறையிலிருந்து வெளியில போயிட்ட வரைக்கும் சந்தர்ப்பமே கிடைக்கல. 37 வருஷமா வீட்டு அறையில இருந்தான் வானொலியும் தொலைக்காட்சி எல்லாமே செய்கிறோம். என்றால் மக்கள் பணத்தை வீணாக்க கூடாது என்ன என்றதுனால அந்த வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் வந்து உங்களால முடிஞ்சு 10-20 பெற்றோர்கள் சேர்ந்தீங்க என்றால் வெளியே வாங்கும். பிள்ளைகளுக்கு வீட்டு அமைப்பு முறை, வேலை அமைப்பு முறை, வெளியில வாழ்ற அமைப்பு முறை, முக்கியமாக வேலைக்கான பயிற்சி, இதெல்லாம் பிள்ளைகள் 14, 15, 16 வயசு தாண்ட நாங்களே அவர்களுக்கு வேலை பயிற்சி எல்லாம் கொடுத்து 18, 19 வயசுல பிள்ளைகள் வெளியில போய் நிற்கக்கூடிய வாய்ப்பை பெறுவோம். அதை விட மேலதிகமா படிச்சு கொண்டு போற பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைச்சா படியுங்க. படிச்ச துறைகள்ல நிறைய உங்களோட வாழ்க்கை அமைச்சு கொள்ளலாம். மற்றும்படி நாங்கள் எங்கள் கால்களில் நிற்கணும். எல்லா அம்மாக்களுடைய கனவு வந்து, இப்போ உதாரணமா
பவனுக்கு 10 வயதா 8 10 9 வயசு 10 வயது. நீங்கள் பவனை 18 வயதுல நினைச்சுதான் பவனோட இன்னைக்கு வாழணும். அவரை சின்ன பிள்ளைய ஆக்கக்கூடாது. நீங்க ஓ பொறுப்பு மாமா கொண்டுறோம். மகிஷாக்கும் அப்படிதான். ஏற்கனவே மகிஷா அம்மாவுக்கு சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். அவர்கள் ஒரு வளர்ந்த பிள்ளையாக நினைத்து கொண்டு தற்துணிவோட தங்களோட செயல்களை தாங்கள் அதே மாதிரி தான் ஆத்விக் சின்ன பிள்ளை என்று போட்டு அம்மா கொண்டு இழுத்து தெரியக்கூடாது. அவரை கொஞ்சம் பொறுப்புள்ள பிள்ளையாக தன்னுடைய வேலைகளை தானே கவனிக்க அதை நீங்க மேற்பார்வை செய்ய. அதே மாதிரித்தான் கீரன் ஜஹீதன். ஓம் ஹலோ யாரு கீரனா? Kiran, have you seen the video? No. Yeah, see, you can see the WhatsApp through the screen. See, we can't play your video. For Parango, I'll try again. அப்படி வளமையா நடக்கிறதுல இந்த முறை நடந்துச்சு. No, it's come out. Okay, மன்னிக்கணும், இப்ப வருது. Welcome, Mama. நான் Kevin Club. Level 1, topic 12. 7th of December 2025. Sebagai wasiat. Adi Pali Vidibalai. Adi Pali Vidibalai. Pali Vidibalai. Vidibalai. Avani Sisula. Pertadi Pali. ஆரம்பம் ஐப்பசி கொலியர் குளிர் தொடக்கம் கார்த்திகை தீபம் எக்குவம் மார்கழி நட்க பண்டிகை திருப்பி சொல்லுங்க. ஆடி பள்ளி விடுமுறை அவனி சுற்றுலா புரட்டாதி பள்ளி ஆரம்பம் ஐப்பசி குளிர் தொடக்கம் கார்த்திகை தீபம் எக்குவம் மார்கழி நட்க பண்டிகை. காகமொன்று காட்டிலே தாகத்தாலே தவித்ததாம். தாகத்தாலே அங்குமிங்கும் தேடியே வீடு நோக்கி சென்றதாம். அங்கு சிறிய ஜாடியில் கொஞ்சம் தண்ணீர் இருந்ததாம். கொஞ்சம் தண்ணீர் இருந்ததாம். எட்டி எட்டி பார்த்ததாம். எட்டாமல் போனதாம். சிறிய சிறிய கற்களை பொறுக்கிக் கொண்டு போட்டதாம். பொறுக்கி கொண்டு போட்டதாம். தண்ணீர் மேலே வந்ததாம். தாகம் தீர குடித்ததாம். தாகம் தீர குடித்ததாம். நம்பிக்கையுடன் காக்கா தான் சந்தோஷமாய் பறந்ததாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சோ கீரனுக்கு இந்த பாட்டு சாரி அப்போது திஸ் வீடியோ couldn't play என்று வந்தது. இட்ஸ் வொர்க் நவ. வாழ்த்துக்கள். ஓம் டாய்லெட் போலாமா? போயிட்டு ஓடியாங்க. ஓகே கீரன், வெல் டன். உங்களுக்கு இந்த கதை do you know the story? Yes. குரோ அந்த ஓட்டுறேன். சரி, அம்மாவும் லேட்டா வந்துருக்கீங்க. பிரேக் லேட்டோ? மியூட் சாரி, நான் வந்தது லேட்டா. என்ன நினைச்சு குரலுக்கு குரல் வைரஸ் பிடிச்சு போச்சு. கவனம், எல்லாரும் கவனம். இந்த வைரஸ் கொரோனாவை விட மோசமா வருது. சரி, கவனம். நிறைய தண்ணி குடிங்க. நிறைய 3 லிட்டர் தண்ணி அது தணிக்கலாம். வீட்டுல எல்லாருக்கும் வரத்தா, கீரனுக்கும் வரத்தா. இப்ப கொஞ்சம் அது தொற்றும் வைரஸ் தானே, கட்டாயமா தொற்றும். சரி கீரன் லேட்டா வந்துட்டு முதல்ல பிளே பண்ண பார்த்தோம். அது இல்லாத அது வீடியோ கேனட் பிளேன்னு வந்தது. பிறகு கேட்டுட்டு திருப்பி போட இப்ப பிளே ஆயிடுச்சு. கீரனுக்கு தெரியுமா இந்த கதை முதலே?
நான் சின்னல சும்மா சொல்லிக்கிறேன், நான் நினைக்கல ஞாபகம் இருக்கு. ஆ, ஆனா சரி. படிவா பாட்டு மாதிரி செய்து சொல்லி ஓ. இல்ல அது மாதிரி செய்திருந்தீங்க அந்த வீடியோல. ஓ ஓ ஓ ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மகிழ்ச்சியா இருங்க. அடுத்த கிழமை உங்களுடைய நிறைவு நிகழ்ச்சி விடுமுறைக்கு முன்னதாக, இரண்டால் மத்திய நிகழ்ச்சியிலும் விடுமுறை எடுத்தபடியே 2 கிழமை அந்தார், புது வருடம், பிள்ளையார் கதை எல்லாத்தையும் குதூகலமா கொண்டாடுங்க. நாங்க ஜனவரி 1வது ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். 4ஆம் தேதி 5ஆம் தேதி எனக்கு வடிவா பார்க்கல. அப்ப அடுத்த கிழமை நிகழ்ச்சி இருக்குது. என்ன டாபிக் நெக்ஸ்ட் வீக்? 13. அங்கால பிறகு 7 டாபிக்ஸ் இருக்கும் ஜனவரியில. பிறகு February 28 மறக்காதீங்க, நாட்டார் கதம்பம் நிகழ்ச்சி மேடையில உங்களுக்கு எந்தெந்த லெவல் குவாலிஃபை பண்ணிருக்கிறீங்களோ மேடையில வச்சு உங்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும். நாட்டார் கதம்பம் வந்திருப்பீங்க ஏற்கனவே, இதுல நிறைய பிள்ளைகளும் பங்கு பெற்றீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஃப்ரீ ஷோ தான். அது சுடர் ஓவிபி கிளப் வழங்கும் நாட்டார் கதம்பம் என்றுதான் வரும். சுடற்கலை பள்ளியும் ஃபர்ஸ்ட் ஆடியோவும் சேர்ந்து செய்யற நிகழ்ச்சி. அதுலதான் பிள்ளைகள் கௌரவிக்கப்படுவார்கள். தொடக்கமாக இருக்கும். நீங்கள் அநேகமா வந்தால் 2 மணிக்கு முன்னமே அது முடிஞ்சிடும். தேவையண்டா பின்னால வேற நிகழ்ச்சி இருந்தால் போகலாம், அல்லது தொடர்ந்து இருந்து பார்க்கலாம். அதை மறந்துடாதீங்க. அப்ப நாங்க ஜனவரியில அடுத்த 7 ஜனவரி பிப்ரவரி 7 டாபிக்ஸ் முடிச்ச உடனே அடுத்த லெவல் அல்லது லெவல் 1 செய்தாக்கள் 20 டாபிக் முடிச்சிருப்பீங்க. யாராவது செய்யாமல் இடைவெளி விட்ட டாபிக்ஸ முடிச்சிருங்க. முடிச்சாதான் அந்த லெவல் கிட்டத்தட்ட 20ல 17 டாபிக் முடிச்சிருக்கோம். சரியா, 3க்கும் மட்டும்தான் மன்னிப்பு இருக்குது. நாட்டார் கதம்பம் 28 ஒவ்வொரு பிப்ரவரி கடைசி சனி நடக்கும். இது இந்த முறை February 28ஆம் தேதி. அது பெர்மனண்டாவே February லாஸ்ட் சாட்டர்டே வரும். இப்போ சொல்லுங்க யாதுரா. நானும் வரணுமா? நீங்க வந்தீங்க தானே போன முறை வந்து சர்டிபிகேட் லெவல் 6க்கு எல்லாம் எடுத்துனீங்க. நீங்க அம்மாட்ட சொல்லி வச்சு அண்ணா அம்மா அப்பா எல்லாரும் வாங்க, வந்து ஷோ பாருங்க. நான் உங்களை ஸ்டேஜ்ல வீலோட சேர்த்து ஏற்றி வச்சு உங்களை எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவோம். நான் என்னோட லெவல் 6 சர்டிபிகேட் எடுக்கலாமா? இல்ல, நீங்க தந்துட்டோம் உங்கள்ட்ட ஏற்கனவே. எஸ் இல்லையா? நோ. ஓ சாரி, நீங்க அதுக்கு பிறகு தானே முடிச்சீங்க என்ன? ஓகே, நல்ல காலம் நீங்க ஞாபகப்படுத்தின. நீங்க கட்டாயம் வரணும். உங்களுக்கு லெவல் 6 சர்டிபிகேட் இருக்குது. உங்களோட போட்டோ எல்லாம் போட்டு இந்த சர்டிபிகேட் கிடைக்கும். அண்ணாட சர்டிபிகேட் பார்த்திருப்பீங்க தானே? அத மாதிரி மற்றாக்கள் என்னென்ன லெவல் முடிச்சீங்களோ அவை எழுதி வைங்க பெருசா. February 28. சரி, அடுத்த வாரம் நாங்க சந்திப்போம். சரியா? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓம் நன்றி வணக்கம்.